ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மேக்கப் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லோரும் பண்ணுறாங்க இந்த வீடியோவை. சரி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்தீங்க, என்னோடய மேக்கப் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கே சிரிப்பு வரும். இப்படி தான் நீங்கள் வீடியோ மேக்கப் போடுவீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. நான் வந்து எனக்கு சின்ன பிள்ளைங்களில் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் வந்து தெரிஞ்சதுலேருந்தே நான் வந்து இப்படி தான் வந்து மேக்கப் போட்டுட்ருக்கேன். இப்போ மேரேஜ் ஆகி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது. இப்போவும் நான் இப்படி தான் மேக்கப் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் வீட்டில் இருந்தாலும் இதே மேக்கப் தான், வெளியில் ஃபங்க்ஷன் போனாலும் இதே மேக்கப் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அந்த மேக்கப்பை நான் எப்படி போடுறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இப்போ வந்து நான் நல்லா குளிச்சுட்டு வந்தாச்சு. ட்ரெஸ்ஸு வந்து சேஞ்ச் பண்ணலை. நாங்கள் கொஞ்சம் வெளியில் கிளம்புறோம். அப்புறம் வீட்டுக்காரங்க வந்ததுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் மட்டும் போட்டுட்டு நம்ம ரெடியாக இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்ததும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நைட்டி மட்டும் தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ வந்து நம்ம மேக்கப்புக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா குளிச்சுட்டு வந்திருக்கேன், எதுவுமே போடலை. நான் எப்போதுமே இப்படி தான் போடுவேன். இங்கே பாருங்கள், என்ன ஃபேர் லவ்லி. எப்போதுமே இது வந்து எனக்கு நான் 11th படிக்கிறதில்ல பிள்ளையா 10th படிக்கிறப்பிலேருந்தே இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். இதுதான் இப்போவும் நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, நம்ம வந்து இந்த ஃபேர் லவ்லியே கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் வந்து டாட்டாக வைப்பாங்க. அது மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன். சும்மா அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய மேக்கப் வந்து இப்படி தான் இருக்கும். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பார்த்து அப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்கப்பு வந்து ஃபேர் லவ்லி வந்து ஃபேஸில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயோ பொட்டு எடுத்து வைக்க மறந்துட்டேன். இருங்க, பொட்டு எடுத்துகிட்டு வந்தேன். பொட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் சைஸு. இந்த பொட்டு சைஸு இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த பொட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். காலேஜ் போகிறப்பலாம் இதை விட சின்னதாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். பிளாக் பொட்டு வைப்பேன், எல்லாமே செய்வேன். இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் கலர் பொட்டு மட்டும் தான் வைப்பேன். இதை வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொட்டு வச்சாச்சு. பவுடரெல்லாம் நான் அடிக்க மாட்டேன். த்ரெட்டிங் வந்து எப்போயாச்சும் ஒரு டைம் பண்ணுவேன். பண்ணிவிட்டு 15 நாளைக்கு அப்புறம் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப வந்து கட்டையாக இருக்கும். அதனால் வந்து எனக்கே என் ஃபேஸை பிடிக்காது. அதனால் வந்து நான் த்ரெட்டிங் மட்டும் பண்ணிப்பேன். இப்போ இந்த த்ரெட்டிங் வந்து பண்ணி ஒரு 2 வாரம் ஆகுது. இது மட்டும் நான் பண்ணிடுவேன், அவ்வளோதான். ஃபேஸுக்குன்னு இது நான் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வகுடில் பொட்டு வைப்போம்ல, அதுக்கு வந்து இது வந்து என்னது பேர் மறந்துட்டேனே. இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, மறந்துட்டேன். நிஜமாவே மறந்துட்டேன். இது பேர் வந்து ஆஷான்னு சொல்லுவாங்களா. இங்கே பாருங்கள், நிறைய யூஸ் பண்ணிட்டேன். தீர்ற கட்டத்தில் இருக்குது. இது வந்து நான் வந்து பொட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். கேமரா பார்த்து தான் செஞ்சிட்ருக்கேன். கண்ணாடியை கூட பார்க்கல, இதை வைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலேயும் வந்து குங்குமம் கொஞ்சம் வச்சுப்பேன். இங்கே பாருங்கள், குங்குமம் கொஞ்சம் பெருசாக வச்சு தான் எனக்கு பிடிக்கும். ஒரு சில பேர் சின்னதாக வைப்பாங்க. அது வந்து நமக்கு செட் ஆகாதுங்களா, எனக்கு பிடிக்காது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொத்து பொட்டுங்கிறது நான் தனியாக வந்து இந்த ஒயிட் கலர் மட்டும் வாங்கி வச்சுருப்பேன். இப்போ பாப்பா ஸ்கூல் போகிறதுனால இந்த மாதிரி கொத்து பொட்டாக மாமா வாங்கி தந்தாங்க. இதில் வந்து எல்லா பொட்டும் வைக்க மாட்டேன். இந்த வெள்ளை கலர் மட்டும் வந்து வச்சுப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை பொட்டு வச்சாச்சு. இந்த பொட்டு இல்லாதப்போ என்ன செய்வேன் அப்படின்னா, ஃபங்க்ஷன் போனால் வந்து இந்த சின்ன பொட்டு இருக்கும்ல, அந்த கலர் பொட்டு, இந்த கலர் பொட்டில் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து பொட்டு எடுத்து வச்சுப்பேன். இந்த பொட்டு இப்போ வெள்ளை பொட்டு வச்சாச்சு. அப்போ வந்து இந்த பொட்டு நமக்கு தேவையில்லை, இதை வச்சுருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பாப்பாவுக்காக வாங்கின லிப்ஸ்டிக். இது அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிப்போம். லைட்டாக தான் போடுவேன், லைட்டாக போட்டுக்கிறேன் லிப்ஸ்டிக். இது வந்து இப்போ ரொம்ப திக்காக போயிடுச்சு அப்படின்னா போட்டுட்டு நல்லாவே தொடச்சி விட்றேன், அவ்வளோதான். எப்பயாச்சும் நினச்சா இந்த கண்ணு மேலே லைட்டாக போட்டுப்பேன். கண்ணு மேலே லைட்டாக போட்டுப்பேன், அவ்வளோதான். நிறைய தெரியாது.
எப்போதுமே எனக்கு இதுதான். போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மை பாப்பாவுக்கு வைக்கிற மையில் கொஞ்சமாக எடுத்து என்ன செஞ்சுருவேன், லைட்டாக அந்த கண்ணுக்கு யூஸ் பண்ணிடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்கப் வந்து ஓவராலும் வந்து மேக்கப் ஃபினிஷ் ஆகிடுச்சு, போட்டாச்சு. அவ்வளோதான். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சந்தனம் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து குழப்பிட்டு ஒரு சின்னதாக ஒரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய மேக்கப் ரெடி ஆகிட்டேன். அவ்வளோதான். இதை வந்து நம்ம வச்சுருவோம். இந்த மேக்கப் வந்து இப்போ வந்து இப்போன்னு கிடையாது, அது ஃபங்க்ஷன் போனாலும் சரி தான், இதே மேக்கப் தான். பவுடர்னால் அடிக்க மாட்டேன். இதே மாதிரி நமக்கு தேவையான எல்லாமே போட்டாச்சு. நீ பார்த்துருப்பீங்க. என்ன ஃபங்க்ஷன் போனால் அந்த தோடை கொஞ்சம் மாற்றிப்பேன், இன்னொரு செயின் எடுத்து போட்டிருப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து வீடியோ போடுவேன். வீடியோ போடுறதுன்னு மட்டும் இல்லை, ஃபங்க்ஷன் இப்படி தான் போவேன். சரி, இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல் 2 ஹேர் ஸ்டைல் தான். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹேர் அப்படி தூக்கி இங்கே வந்து 2 கிளிப்பு பக்கம் போட்டு பின்னிக்கிறது. அப்புறம் ஒன்று வந்து இப்போ நார்மலாக சீவி என்ன செய்வோம், பின்னிடுவோம். பின்னி கீழே பேண்டு போட்டு 2 பக்கம் வந்து கிளிப்பு போடுவோம். இப்போ வந்து நார்மலாக நம்ம சீவிற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பின்ன போகிறோம். ஹேர் ஸ்டைலுக்கு வந்து இங்கே பாருங்கள், ஒரு பேண்டு, 2 கிளிப்பு, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வந்து ஹேருக்குன்னு யூஸ் பண்ணுறது இது மட்டும்தான். இதை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து சிக்கெல்லாம் எடுத்துட்டு ஹேரை வந்து நல்லா சிக்கு எடுத்துப்போம். காலில் தான் எண்ணெய் தடவினேன், அதனால் வந்து நல்லா ஹேரை வந்து சிக்க எடுத்துட்டு ஹேரை வந்து சொல்லுவாங்க இந்த பெரிய சீப்பால் சீக்கணும்னு. நம்ம அர்ஜென்ட்டில் டக்கு டக்குன்னு சின்ன சீப்பாலே சீக்கிடுவோம். ஹேரை வந்து நம்ம சிக்க எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்க எடுத்தாச்சு. எல்லோரும் வந்து வளர என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த ஹேர் ஸ்டைலு, அப்புறம் வந்து இந்த வாக்கு எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி எனக்கு சுத்தமாக கிடையாது. எனக்கு எப்போதும் போல் இந்த வாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து சின்ன வயசில் அம்மா வந்து கோண வாக்கு எடுப்பாங்க. கோண வாக்கு எடுத்து சீவிடுவாங்க. அது எனக்கு அதுபோல் ஒன்றும் தெரியல. அப்புறம் எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. அதனால் வந்து அதை நான் சீவலை. இப்போ வந்து நான் நேர் வாக்கே எடுத்து சீவிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சீவுறேன். ஒரு சிம்பிளாக நான் கிளம்புவேன் அப்படின்னா எப்படின்னு கிடையாது. எப்போதுமே என்னோடய மேக்கப் இப்படி தான். இது மட்டும்தான் வந்து என்னோடய மேக்கப்பு. இதே மாதிரி தலையை நல்லா சீவிட்டு 2 பக்கமும் வந்து 3 இது தலை பின்னுவாங்கள்ல, அந்த மாதிரி எடுத்து நல்லா பின்னிக்கிறேன். நல்லா பின்னிக்கிறேன். நமக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு பிடிக்கும். மற்றபடி வேறு மாற்றி ஹேர் ஸ்டைல் சீவனாலும் என் மூஞ்சிக்கு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, ஆனால் எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த பின்னியாச்சு. இப்படி தான் வந்து நான் மேக்கப் போட்டு ரீல்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு தான் நான் வந்து ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தாலும் சரி, இதே மேக்கப் தான். ஹேர் ஸ்டைல் கூட இந்த மாதிரி கிளிப் எடுத்து குத்துற மாதிரி கூட சீவுவேன். அதான் பின்னியாச்சு. ஆனால் மேக்கப்புங்கிறது இவ்வளோ மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சீவிட்டு இந்த குஷி கிளிப் இருக்குல்ல, இந்த கிளிப்பை வந்து இந்த 2 பக்கமும் வந்து சேர்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய மேக்கப் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் வழுக்கையாக இருக்க மாதிரி இருக்குது. மேலே கொஞ்சம் ஏறி நெத்திங்கிறனால லைட்டாக அந்த இடத்துல வந்து லைட்டாக அப்படி எடுத்து விட்டுருவேன். அவ்வளோதான், எடுத்து விட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் பூ இருந்தால் பூ வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ மேக்கப் வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி மேக்கப் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பூ இருந்தால் பூ வச்சுக்கலாம். நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க தான் நாங்கள் வந்து சுடி மாற்றிட்டு நாங்கள் வந்து வெளியில் கிளம்ப போகிறோம். உங்கள்கிட்ட என்னோடய மேக்கப்பை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ பண்ணேன். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.